கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன்னைக்கு பெரும் புள்ளிகளோட இந்த ஒரு கேமை பத்தி பேசுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா நான் கிளம்பி வந்திருக்கேன். ஃபைனலி ஐபிஎல் இஸ் ஐபிஎல். நடுவுல எல்லாரும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டேபிள்ல. ஏன் இப்படி ஒரு கும்மி அடி பெண்ணை கும்மி அடி யூஸ்வலா அவர் தான் பாடுவாரு. அதனால என் பாடல்களை நான் நிறுத்திக்கிறேன். அது அவரோட பிரசன்ஸே நம்மளெல்லாம் பாட்டு பாட வைக்கணும்னு தோணும். அதுதான் ப்ராப்ளம். அவர் பாடகரா இல்ல அனலிஸ்டா ஒண்ணுமே புரியல. வேற வெர்ஷன்ல அவர் வராரு. பட் ஆனா ஒண்ணு, இந்த கேமை நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு 3 பேர் வந்திருக்கோம் பாரு. I just feel like laughing at ourselves. My God, what to do, it's the medical miracle. But பிரசன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பிடாக், சொல்லுங்க. ஃபைனலி ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங். ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒரு 4 டீமை சொன்னோம். இப்போ அந்த 4 டீமுமே அடிச்சுப்பாங்க போல இருக்கே. ஐபிஎல் அதுதான் ஒன்னே ஒன்று தான் சஸ்திகா. எனி டீம் கேன் பீட் எனி டீம். ஏதாவது ஒரு டீமு ஏதாவது இப்போ 10th பிளேஸ்ல எல்எஸ்ஜி இருக்கான். நேற்று போட்டு கொட்டுங்கடி கும்மின்னு கும்மிட்டான் அவுட்டு ஆர்சிபியை. ஓகே, அதனால தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஐபிஎல்ங்கும் போது அங்கே இருக்கிற வாத்தியாருங்க எத்தனை பேர் ரங்கம் வாத்தியாரு, எத்தனை பேரு துரக்கண்ணு அப்படின்றத யோசிச்சாதான் அந்த டீம் தான் மேல போகும். இப்ப இவங்க எப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஐ செட் தே காட் a great chance of making it to the playoffs. சொல்லுவியா அப்படின்ற மாதிரி அவங்க 11 பேர் இல்ல 11 பேரு அது ஓனர் எல்லாரும் சேர்த்து பாடுறாங்க. ஓட 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 தோல்வி குறையல, ஆட 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 அடி குறையல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் கடைசி பிளேஸ்ல அப்படின்னு அக்ஷர் பட்டேல் வேற என்னையா நடக்குதுன்னா எனக்கே தெரியலன்ட்டாரு. அதாவது ஒரு கேப்டனு கேக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. ஒண்ணு எனக்கே தெரியலன்னா அப்புறம் யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி இருக்காங்க. அவன் அந்த பக்கம் எல்எச்சியை பார்த்தா எனக்கா கடைசி பிளேஸ் எனக்கா ரிஷப் பண்ட் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கான். இந்த 3 பேரும் அவுட். ஆக்சுவலி யாருமே அவனுக்கு இது பண்ண முடியாது. ஒரு பக்கம் பாண்டியனா கொக்கா கொக்கா கடைசி பிளேஸ் எனக்கா அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் இங்க எல்எச்ஜி, ஒரு பக்கம் டிசி. 3 பேரும் க்ளோஸ். 7 பேருக்கும் சான்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா 6க்கு 6 தோத்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மழையில ஓசியில வாங்கின கேகேஆர் 4க்கு 4 ஜெயிச்சுட்டு if they win their remaining 4 games, that too they are on odd points, net run rate is never going to be a problem for them. They might end up on 17, they might surprise all. ஆனா யாரு உள்ள போவாங்க யாரு உள்ள போக மாட்டாங்கன்னு இங்கேருந்து சன்ரைசர்ஸும் வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஒளிய முடிஞ்சிடுது. இதுல இருந்து நீங்க விஜய் சாரதியுடன் நீங்கள் கேட்ட பாடல் அது வேணா போலாமா? நெக்ஸ்ட் 3 பேருக்கு 3 பாட்டு அப்படி சொல்லணும். சரி, என்ன will see you after short commercial break அப்படின்னுவாரு. அவர் சூப்பரா பண்ணுவாரு. இப்ப அந்த பிரேக் நான் இப்படி 3 டீமுக்கு 3 பாடு 3 பாடல் தனித்தனியா 3 பாட்டு பாடியாச்சு. பட் பீடாக் சொன்ன மாதிரி the next 4 games ஆஷ்னா அவங்களுக்கு ஆர்சிபி, ஜிடி, எம்ஐ அண்ட் டிசி. அண்ட் எம்ஐ அண்ட் டிசி இப்போ பீடாக் சொன்ன மாதிரி நீயா நானா அப்படின்னு அந்த லாஸ்ட் பிளேஸ்க்கு தவழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயோ இருந்து டு யூ திங்க் KKR will pull this out of nowhere and make it to the, I mean, mathematically still possible, but do you think they might? இது கரெக்டா பதில் சொல்லவா? ஒரே வார்த்தையில அவங்கதான் இதுக்கு ஒரே பதில். நம்ம ப்ரிவியூ பண்றதுல இருந்து சொல்லின்னு இருக்கேன். சுனில் சக்கரவர்த்தி போலிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ். சுனில் சக்கரவர்த்தி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ஆர்ஆரோட 2 பேரும் சேர்ந்து போட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து கும்மி அடிச்சாங்க, வின்னு. சன்ரைசர்ஸோட அந்த மொரட்டு காலை டீமை இது பண்ணாங்க, என்னது அடக்கிட்டாங்க. கரெக்டா அந்த காலையை அடக்குனாங்க, அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திருப்பி சுனில் நாராயண் இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாம ஒரு விருட்டுன்னு போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி ஹேட் an okay average day. பட் இவங்க 2 பேரும் ஃபயர் பண்ணா, அதாவது இவங்க எடுத்திருக்கிற 8 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் இவங்க 2 பேர் தான் காரணம். இன்னொரு கேம் ஏதோ ஒன்று நான் மறக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன கேம்? அது ஆர்ஆர் கேம் ஒன்று சொல்லிட்டேன், வேற ஆர்ஆர் கேம் சொல்லிட்டேன், எஸ்ஆர்எச் கேம் சொல்லிட்டேன். இன்னைக்கு கேம் வேற என்ன கேம் அவங்க ஜெயிச்சாங்க? அது மைண்ட்ல வரும். அது மைண்ட்ல வரும். விடு, இப்போதைக்கு அதை விடு, அது மைண்ட்ல போயிடும். பட் நான் என்ன சொல்றேன்னா, சுனில் சக்கரவர்த்தியும் 4 கேம் ஃபயர் பண்ணணும். சோ ஒரே ஒரு பிரச்சனை எங்க வரும்னா, இன்னி மாதிரி ஒரு கேஸ்ல ஒருவேளை இஃப் யூ சா வருண் சக்கரவர்த்தி நீ போடும்போது டக்குன்னு வேகமா போட்டுடுறாரு. எனக்கு வந்துருச்சு. என்ன? சாரி எல்எஸ்ஜி அந்த சூப்பர் ஓவர் போச்சு. கரெக்ட். அந்த சூப்பர் ஓவர் கேம் அதுலயும் சுனில் சக்கரவர்த்தி நல்லா போட்டாங்க. சுனில் சக்கரவர்த்தி தான் கடைசியில பூரன் விக்கெட் எடுத்தாரு. சுனில் பூரன் விக்கெட் எடுக்க
சக்கரவர்த்தி அவரை நார்மல் கேம்ல காட்ட தேர்ட் மேன் எடுக்க 2 பேரும் சுனில் சக்கரவர்த்தி அப்படின்னு பாடிட்டாங்க. பாடி அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சோ மை பாயிண்ட் ஹியர் இஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைச்சாதான் கேகேஆருக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு அழகு அரிசி வேகுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அடுத்த 4 மேட்சும் இவங்க இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம். ஒன்லி ஒன் கேட்ச் ஃபார் கேகேஆர். என்னன்னா, வருண் சக்கரவர்த்தியை எந்தெந்த கேம்லாம் ஃபர்ஸ்ட் 1 or 2 ஓவர்ஸ்ல அட்டாக் பண்ணிருக்காங்களோ அந்த கேம்லாம் அவர் அதுக்கப்புறமா வேகமா போட்டிருக்காரு. சோ அவரோட ஒரே ஜாப் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், சுனில் நாராயண் வேற ரகத்துல போடுறாரு. வருண் சக்கரவர்த்தி சேர்ந்து கரெக்டா பாட்டை இசையமைச்சாருன்னா அவங்க 17 போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர் ஃபயர் பண்ணோம். அண்ட் பத்தினானாவை ஏதாவது எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தா, பட் பரவாயில்ல, ஒரு கார்த்திக் தியாகி போட்டுடுறாரு, வைபவ் வராரா போட்டுடுறாரு, கிரீன் போட்டுடுறாரு. சோ ஐ டூ திங்க் கேகேஆருக்கு ஓகே. இப்ப சிஎஸ்கே 4-4 ஜெயிச்சு குவாலிஃபை ஆகும் சொல்றான். நம்ம கோர் பவுலர் போய் ஜீத் போன் அவனும் பெங்கால்னு சொல்லிட்டு இருக்கோம். 4-4 நாங்களும் தான் ஜெயிப்போம், நாங்க தான் 3 டைட்டில் ஜெயிச்சிருக்கோம். சோ ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி இருக்கு 2 டீமுக்குமே. பட் 2 டீமுக்குமே கொஞ்சம் கஷ்டம் சஸ்திகா, கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அந்த கஷ்டத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு அடுத்த 2 கேம் நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே 15ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சிடும் நமக்கு இது இருக்கா. அதே மாதிரி இவனுக்கும் அடுத்த 2 கேம் இந்த 2 டீமுமே ஜெயிச்சாங்கன்னா டோர்னமெண்ட் கெக்கேன்னு தெரிஞ்சு பொழந்துரும் பாயிண்ட்ஸ் டேபிள். ஏற்கனவே அது ஒரு மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு, இன்னும் பயங்கரமா ஓபன் ஆயிடும். ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது செக்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். #AskAsh அப்படின்னு வந்து கேட்க போறோம். உங்களுடைய கேள்விகளை drop your questions in the comments below. அடுத்த நாள் அந்த கேள்வியை எடுத்துட்டு நானும் பீடாகும் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்போம். நீங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஓகேவா? AskAsh நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா நான் நேர்படையா சொல்லிடுறேன். நேர்பட பேசு. இந்த எல்லா இதையும் கொண்டு வந்துருவோம் தான் நினைக்கிறேன். பட் எஸ், பீடாக் கமிங் டு யூ. 51 போட்டிகள் நிறைவுக்கு வந்து விட்டாகியாச்சு இந்த ஐபிஎல்ல. பஞ்சாப் வந்து அவங்க கடைசி கேம் 35 கேம் நம்பர் 35 தான் வந்து கடைசியா வின் பண்ணாங்க. ஆர்சிபி அந்த கேம் நம்பர் 39 தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தோத்த டீம் எல்லாம் வின் பண்ணிக்கிட்டு இருக்கு, வின் பண்ண டீம் எல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது என்னது? எல்லா டீமுமே நீங்க பாத்தீங்கன்னா 13, 12, 12, 12, 12, 12 அப்படின்ற மாதிரியே இருக்கு. அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஜிடி ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு நல்ல ரைஸ்ல இருந்து அவங்க தான் இப்ப டேபிள்ல டாப்பா இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இந்த 4ல நடக்கும் அப்படின்னா என்ன சர்ப்ரைஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் என்னமோ டவுட்டா இருக்கு. கடைசியில போயிட்டு அப்படியே காலி ஆயிடுவாங்களோ அப்படின்னு. அந்த காலத்துல தெரியாதனமா பாட்டு பாடி விட்டாங்க மாதுரி தீட்சித். 1 2 3 4 5 7 8 9 10 11 12 13 12-13 முடிச்சாங்க. அந்த 13 முடிஞ்சு போயிட்டு போல இருக்கு. 51 நாள் ஆயிடுச்சு. முக்கரானுங்க எல்லாரும் 13 போங்கடா மேல 13க்கு மேல. நான் ஆர்சிபி போவான்னு பார்த்தா பாரால் நின்ட்டான். இவன் பார்த்துட்டானா இவன் 13 நின்ட்டான். ஒவ்வொருத்தரும் நாளைக்கா எவனா ஒருத்தன் 2 பேர் தோத்துற போறீங்க. ஜிடியும் RR ஆடுறாங்க. எவனா ஒருத்தன் ஜெயிச்சா 13க்கு மேல போவான். மழை கீழே வந்து 13 ஆட போகுது 2 பேருக்கும். அதாவது இப்ப இங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பாருங்க, இப்ப அவங்களுக்கு வந்து ஜிடியோட நாளைக்கு ஆடுறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸோட. சொல்லுங்க. இல்ல அவர் ஏதோ சொல்லுமா? அதாவது ஒருத்தனுக்கு ஃபோமோ இருக்கலாம், ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏதோ என்னால முடிஞ்சது 4 பாயிண்ட்ல சேப்பாக்ல இருந்து சார்மினார் போனவங்கள 10 பாயிண்ட் டெல்லி எடுக்கிறது சென்னை கூட்டிட்டு வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தேரால அவன் நின்ட்டானா, பாரால ஆர்சிபி நிக்கிறானா. சரி, இப்ப நான் உன்னை நேரா கேக்குறேன், அடி வாங்குற மாதிரி கேள்வி. ஆர்சிபிய பாராலேயே நிறுத்த முடியுமா சொல்லு பாக்கலாம்? ஆர்சிபிய பாரால நிறுத்தணும்னா அது நேரா கையில தான் இருக்கு. அது என்ன ஆகும்னு தெரியல. அவர் கோச்சிங் வந்து நேரா பண்ணா இவர் பாரால நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனிதிங் கேன். அதாவது கமெடியன்ல சினிமால வரவங்கள சொல்லி கொடுத்து கமெடியன் பண்றவன்ல, நான் நேச்சுரல் கமெடியன். ஒரு சினிமாக்காரனை கூப்பிட மாட்டேங்கிறான். எனக்கெல்லாம் டயலாக்கே தேவையில்ல, டைரக்டா சொல்லிட வேண்டியதுதான். அப்ப நான் வந்து புது செக்மெண்ட் ஒன்னு போடுறேன். #AskAshக்கு பதிலா #We want P-Dog in Tamil industry எல்லாரும் போடுங்க கமெண்ட். இப்ப சொல்லுங்க பீடாக் நீங்க. இப்ப நான் ஆஷ்கிட்டி சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. நீங்களும் ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். என்ன பத்தி நிறைய உங்களோட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பத்தி கேக்குறீங்க. ஆர்சிபி இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்தா ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க அந்த மேட்ச். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரைப்பூர்ல ஆடுறாங்க கேகேஆரோட. இதுக்கு மேல கேகேஆர் நீங்க வந்துட்டு கேஆர் தானே அப்படின்னா, அவன் ஆல்ரெடி தமிழ்ல சொல்றான் கேகேஆர் நாங்க தயார் அப்படின்றான்.
அவனை ஈஸியா எடுத்துக்க முடியாது. கேட்க யாரும் இல்ல நினைச்சீங்களா? இருங்க நானும் ஒரு எதிரை முனை எல்லாரும் கேக்குறதுக்கு. கிங்ஸ் ஆர்சிபி தரம்சாலால அந்த பிச்சு ஆர்சிபிக்கு சூட் ஆகும். திருப்பியும் சொல்றேன், இது வரைக்கும் பஞ்சாப் இத்தனை மேட்ச் ஆடினது இல்ல. ஒரு மேட்ச் அவங்க bowling unit has not created any impact whatsoever. All their 6 wins have come with the bat. Even the close games which they have lost, the batsmen have stood up, not their bowlers. They have to drop Mark Johansson, bring Benjamin Darshus. They have to drop Xavier Bartlett and get in Asmatullah Omarsai to get a fresh release of attack. So அந்த மேட்சும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி பெங்களூர்ல அது எப்படி வேணாலும் போகும். எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி பெங்களூர் இல்லடா, எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி ஆல்ரெடி பெங்களூர். ஹைதராபாத் அந்த மேட்ச் ஒரு 50-50. ஏன்னா உனக்கு வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் அந்த பழைய கில்லர் ஹேசல்வுடன் நான் பார்க்கல. திருப்பி ஆர்சிபி அதே தப்ப பண்றாங்க. நான் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் முரட்டுக்கால. அதாவது இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி வந்துட்டு விசில் அடிச்சா ஒருத்தருக்கு எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்களோ அந்த மாதிரி கயானால ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் பிளேயர், டீமுக்காக ஒவ்வொரு ரத்தத்தையும் சிந்துற ஒரு பிளேயரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த காம்பினேஷனுக்கு அவர் சரி வர மாட்டாரு. அவருக்கு பதிலா they have to bring in Jacob Duffy, ரசிக் சலாமுக்கு பதிலா they have to play வெங்கடேஷ் ஐயர், they have to get Jordan Cox in place of Jacob Bethel. இந்த 3 சேஞ்சஸையும் இந்த கடைசியில் அவங்க பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி முதல்ல சொன்னதுக்கு எல்லாம் ஓய் அப்படின்னாங்க. ஆர்சிபி will play the eliminator நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஆர்சிபி will play the eliminator. They will get to the playoffs. மொத்தமா டீமையே மாத்திட்டாரு. எஸ் மிஸ், ஈவன் ஐ ஹேவ் a doubt மிஸ். அதாவது மிஸ், நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் மிஸ். அவர் நல்லா எமோஷனலா பேசினார் மிஸ். ஆனா இப்ப என்ன ஒரே கேள்வி எனக்குன்னா, நீ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் மறந்துரு. அதாவது நிறைய சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்குன்னா, சிஎஸ்கே வராண்டா, உனக்கு எலிமினேட்டர்ல துவைக்கிறாண்டா அப்படின்னு பேசுறாங்க. ஓகே, சிஎஸ்கே டாப் 4க்கு கம்பீட் பண்ணுவோம் நம்ம முதல்லயே சொன்னதுதான், அங்க போலாம். பட் ஒரு செகண்ட் நீ ஆர்சிபியோட டக் அவுட்ல இருந்து உட்காந்து பாரு. நான் உன்னை சிம்பிளா கேட்கறேன், நீ தான் ஆண்டி ஃபிளார், நீ தான் ரஜத் பத்திதர், நீ தான் மோ பாபாட். போன வருஷம் இல்ல தினேஷ் கார்த்திக், மாலோலன் வாட் எவர், போன வருஷம் நீ ஃபைனல் வின் பண்ணிருக்க. இந்த வருஷம் கரெக்ட், நீ பிரேக்கு அப்புறம் வந்திருக்க. பிரேக்கு அப்புறம் வந்து உன்னை பின்னாடி இருந்த எல்எஸ்ஜி கேம்ல எங்க இருந்த, அதாவது ஒரு 60 பேர் இருக்கு. நான் வந்து சென்ட் பீட்ஸ்ல தான் படிச்சேன் ஹை ஸ்கூல். 60 பேர் உட்காந்துருப்பாங்க கிளாஸ்ல. அதுல பின்னாடி உட்காந்துனா நீ எங்க யார் இருக்கேனே தெரியாது கிளாஸ்ல. அந்த மாதிரி பின்னாடி இருந்தான் கேம்ல எல்எஸ்ஜியோட, அங்கேட்டு முன்னாடி வந்து. சோ நீ அவனோட சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. ஆர்சிபி எந்த மாற்றத்தையுமே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அவன் இல்லவே இல்லை. இன்னும் 1-2 அடி வாங்கினாதான் அவன் டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கே வருவான். அவன் என்ன சொல்லுவான், போன தடவை ஃபைனல்ல ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்தது யாரு, ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு, பெஞ்சை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி ரொமாரியோ ஷெப்பர்ட பேக் பண்ணுவான். ஐ அக்ரி வித் பீடாக், நான் ஒத்துக்கிறேன் பீடாக் சொல்றது, நான் இல்லைன்னு சொல்ல. ஜேக்கப் டஃபி வந்தா ஹேசல்வுட்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வேணா தேடலாமே ஒழிய, அவன் he is not in any emergency situation at all, Jastika, and I still do believe RCB will make it அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். RCB will make it. I think they will make it at the top 2ங்கிறது என்னோட கேஸ். RCB will make it ஆஷா. ஆனா என்ன பிரச்சனை, வாழ்வே மாயம் படம் யார் பாத்திருக்கீங்க? இந்த 2 பேர்ல கை தூக்குங்க. வாழ்வே மாயம் படம் பாத்திருக்கோம், 2 பேருமே பாத்திருக்கோம். அது எப்படின்னா, போன வருஷம் தேவி ஸ்ரீதேவி அப்படின்னு, அதுக்கப்புறம் வாழ்வே மாயம் அந்த அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஓகே, ரொம்ப அன்ரீசனபிளா இருக்கடா டே, ரொம்ப அன்ரீசனபிளா இருக்க. நீ சொல்லு, ஆர்சிபி பேட் கிரிக்கெட் ஆடுறாங்களா? நீ சொல்லு. பேட் கிரிக்கெட் ஆடல, சரியான காம்பினேஷன் ஆடாமலே நீங்க சொன்ன மாதிரி யாருல அது கண்டி தெரியல அப்படின்ற அடே அங்கமுத்தே அப்படின்ற அளவுக்கு அந்த மேட்சை கொண்டு வந்துட்டாங்க 9 ரன்ல. அப்படிங்கும் போது ஜேக்கப் டஃபி ஆடி தர்றான் அந்த பிச்சில. புவிக்குட்டி சும்மா 2 பக்கமும் இந்த பால் பார்த்துக்கொண்டு ஆட்டிச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஹேசல்வுட்டுக்கு விழல. they are forced to bowl Krunal Pandya, which would have never done in a Lucknow pitch where there was rain around. ஜேக்கப் டஃபி இருந்து அவர் எடுத்திருந்தா 5 for 22 எடுத்துப்பாரு மல்லுக்கட்டுல. that would have been a difference. நான் என்ன சொல்றேன், as a package Jacob Duffy and Venkatesh Iyer can match Rafiq Salam and Romario Shepherd. Point number 2, 6வது bowler கொடுக்குறாங்க அவரை. ஓகே, 6வது bowler வேற வழியே இல்லைன்னா they are turning to Romario Shepherd. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா they are only batting him most of the times after Krunal Pandya.
7 பால் 8 பால் தான் அவர் ஆடுறாரு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல வர ஒழிய, திருப்பி சொல்றேன், என்னோட எந்த டீம் குளோபல் லீக்ல போனாலும் நான் சைன் பண்ற ஃபர்ஸ்ட் பிளேயர் மொரட்டுக்காலர் ரொமாரியோ ஷெப்பர்டு. இந்த இதுல செட்டப்ல அவர் ஃபிட் ஆகல, தே கேன் கெட் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். டாப் 2ல வருவாங்களா தெரியாது, பட் தே ஆர் கெட்டிங் இன்டு பிளே ஆஃப்ஸ். சரி, அப்படி உனக்கு ஜேக்கப் டஃபி ஆடணும்னா சஸ்திகா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டாட்டு பெத்தல வெளில உட்காந்து வச்சுட்டு ஜேக்கப் டஃபியை ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா எடுத்து வரலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. But I don't tell. Let's wait and see what they do. There is no reason for a panic button to be pressed yet for RCB. PBKS க்கு கொஞ்சம் மாறுதல் பண்ண வேண்டியதுக்கு ஒரு நேரம் இருக்கு. But RCB க்கு I'm not too sure about it. Let's see. I mean, I said, but இன்னைக்கு பாவம் ஆடி இருக்காங்க, டிசி ஆடி இருக்காங்க. டிசி பத்தி எதுவுமே சொல்லலையே பீடாக். நான் வரேன் டிசி பத்தி நம்ம வரலாம். பட் நீங்க ரெண்டு பேருமே இந்த டாப் 2 சொல்லிட்டு, according to you Ashna, top 2 is SRH and RCB. So who is your 3 and 4? 3 and 4 தான் கையாமையான் இருக்கு சஸ்திகா. ஒரு மாதிரி மார்க்கெட்ல போய் மீன் வாங்குற மாதிரியே இருக்கு. அப்படியே ஃபுல்லாவே ஒரு பஜார்ல போயிட்டு எதை வேணா வாங்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா if CSK have to get through on 16 looks a bit tough. நான் ஃபர்ஸ்ட் டே ஒத்துக்கல. I think CSK கம்ஃபர்டபிளா போனா 18 போனோம், 4-4 அடிக்கணும். அப்படின்னா நாளைக்கு வந்து ஆர்ஆரோட கேம் ரொம்ப குரூஷியல். ஆர்ஆரை பாராலே நிறுத்தணும். இவன் சொன்னா பாரால ஆர்சிபி நிறுத்தணும்னா நேரா தான் வரணும்னு. நாளைக்கு பாரால ஆர்ஆர் நிறுத்துறதுக்கு இவன் வந்தே ஆகணும். நாளைக்கு யார பாரால நிறுத்தணும்னாலும் நேராதான் வரணும். ஏன்னா நேராதான் கம்மி ரன் ரேட், கம்மி என்ஆர்ஆரோட இருக்காங்க. ஜிடி கிட்ட தான் என்ஆர்ஆர் வந்து மைனஸ்ல இருக்கு. சோ ஜிடி அவர் நேராவோட தலைமையில எல்லாரையும் பாரால நிறுத்தினாங்கன்னா சிஎஸ்கேக்கு நல்லது. ஒருவேளை நாளைக்கு ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே will be in a situation where they have to get to 18 points. ஏன்னா 16ல நெட் ரன் ரேட்ல ரொம்ப பீஃப் பண்ணணும்னு நான் தோணுது. அண்ட் எல்எஸ்ஜி வந்து சடனா பார்க்கும்போது புஷ் ஓவர் மாதிரி தெரியல. அவனும் வச்சிருக்காங்க கடவுள் இந்த மாதிரி ஒரு 2-3 மேட்ச் விண்டா நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. Now Pidog, I'm coming to you. உங்களுக்கு வந்து இந்த டாப் 4ல வந்து you're telling RCB will definitely make it and SRH also looks like they are in the top 4. So who are the other two according to you? PBKS கண்டிப்பா வந்துருவாங்க. PBKS போய்டுவாங்க. நானும் அக்ரி பண்றேன். PBKS போய்டுவாங்க. Why I am telling is இப்ப நான் ஆஷா கேக்குறேன். அடுத்த மேட்ச் தரம்சாலால டெல்லி கேபிட்டல்ஸோட 3333 18 ஓவர்ல அடிச்சு டிக்ளேர் பண்ணுவான். ஓகே, அதுக்கப்புறம் they are playing மும்பை இந்தியன்ஸ் இன் தரம்சாலா. மும்பை இந்தியன்ஸையும் PBKS தோக்கடிப்பான். அதையும் சொல்றேன். காபிலர் ரோஸ் அடிச்சு வேம்லி கூட ஃபைட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேஞ்சர் அவங்களுக்கு என்னன்னா PBKS RCB இன் தரம்சாலா. அந்த கிரவுண்ட் RCBக்கு தான் சூட் ஆகும். வித் போலிங் அட்டாக் கொஞ்சம் கஷ்டம். கடைசி மேட்ச் லக்னோல PBKS வர்சஸ் இது பஞ்சாப் வர்சஸ் எல்எஸ்ஜி. எனக்கு தெரிஞ்சு 4 மேட்ச்ல அவங்க 3 ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. என்னோட டாப் 2 SRH, PBKS, 3rd place RCB, 4th place is between tomorrow's winner, that is GT versus Rajasthan Royals. சரி, அப்ப நாளையே போட்டி RCB பஞ்சாப் தரம்சாலா அடிச்சானா RCB 2 அது வந்து நாக் அவுட் கிளாஷா இருக்கும் சஸ்திகா. எனக்கு தெரிஞ்சு RCB பஞ்சாப் at Dharamshala will decide who goes to second place and who stays in third. ஓகே, நவ் இப்போ நீங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க நாளைக்கு விளையாடுற இந்த ஆர்ஆர் அண்ட் ஜிடி தே ஹேவ் அவங்களோட சான்சஸ் தான் மோர் ஃபார் நம்பர் 4 அப்படிங்கறதுனால we will talk a little more about tomorrow's game. ஓகே, both teams 12 பாயிண்ட்ஸ்ல வந்து இருக்காங்க. யார் வின் பண்ணாலுமே நம்பர் 2 பொசிஷனுக்கு போறாங்க. ஆர்ஆர் வின் பண்ணுச்சுன்னா அந்த நெட் ரன் ரேட்ல தூக்கி அப்படியே சாப்பிட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட்ல போறேன்டா அப்படின்ட்டு போய் உட்கார்ந்துருவாங்க. பட் மேட்ச் இஸ் இன் ஜெய்ப்பூர் அண்ட் ஆர்ஆர் ஹேவ் lost both their games in Jaipur அப்படிங்கிறதுனால and GT 3 wins in a row. ஐயோ நான் எதுவும் கண்ணு வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிஞ்சிருச்சு. வாய வெக்காதீங்கன்னு சொல்ல வந்தா வெச்சிட்டா முடிஞ்சிருச்சு. But the pressure is surely on RR தானே. சரி நீங்க சொல்லுங்க பீடாக். 2 மேட்ச் நடந்திருக்கு IPL 2026ல. 2 மேட்சுமே டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோர் more than 220 and lost. RR scored 220 in both the games. GT ஓட ஒரே பிரச்சனை the tail starts at number 4. 3 பேர் தான். அந்த 3 பேர்ல பிரின்ஸ் ஆஃப் கோல்கட்டா கிளாஸ், சாய் சுதர்ஷன் கிளாஸ், பட்லர் வந்து ரவுடி. ஓகே, 3 பேர் இருக்காங்க. ஒருவேளை டாஸ் வின் பண்ணி அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் can disturb you, there is a very good chance Adam Milne is going to play ahead of Yandri Burger tomorrow. சந்தீப் சர்மாவை கொண்டு வருவாங்க, துஷார் தேஷ்பாண்டே கொண்டு வருவாங்க.
சந்தீப் சர்மாக்கு லைட் ஸ்ட்ரீட் சைட் ஸ்ட்ரெயின் இருக்குடா. ஐ நோ யூ வாண்ட் சந்தீப் சர்மா டு பிளே. அவன் கொஞ்சம் சைட் ஸ்ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ அவங்க தட்ஸ் வை ரியான் பராக் ட்ரஸ்ட் a little bit more on பிரிஜேஷ் சர்மா. சோ அதனால துஷாருக்கும் போலாம். அப்ப கூட ஆஷா துஷார் தேஷ்பாண்டே இஸ் போல்ட் பிரில்லியன்ட்லி இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். பயங்கரமா போட்டிருக்காரு. ஆடம் மில்னே கேன் மேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால் டு பால். கரெக்டா இவ்வளவு வரும் அவுட் ஸ்விங்கரு, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் ஜுங்குன்னு உள்ள வேற வரும், டேஞ்சரஸ். ஆடம் மில் இன் ஸ்விங்கர் தானடா, ரைட் ஹேண்டருக்கு பெரிய இன் ஸ்விங்கர் தானே போடுவான். அவுட் ஸ்விங்கரும் ரெண்டு பக்கமா வளையும் ஆஷா, அவுட் ஸ்விங்கரும் பயங்கரமா வெளியில போகும். சரி நாளைக்கு பார்த்து கத்துக்குவோம் ரெண்டு பேரும். இல்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது பயங்கரமா வெளியில போகும் அவருக்கு. he can bowl 145. he can match octane pace of ஜோஃப்ரா ஆர்ச்சர். துஷார் தேஷ்பாண்டே இஸ் வெரி குட். பிரிஜேஷ் சர்மாவும் அவ்வளவு பேட்லாம் கிடையாது. பிரிஜேஷ் சர்மா இஸ் bowling வெரி வெரி வெல். ஜடேஜாக்கு விக்கெட் எல்லாம் விழாது. அந்த 3 ஓவர்ல 26 போட ஜடேஜாவால முடியும். தட் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். அவங்களோட பேட்டிங் லைனப் அவங்க தப்பா ஆடுறாங்க. நாளைக்கு வந்து ஏட்டையா ஆடியே ஆடும். எனக்கு ஒன்னே ஒண்ணு புரிய மாட்டேங்குது. யோ, ஒரு பக்கம் சுட்டி குழந்தை, ஒரு பக்கம் என்னத்தவம் செய்தனை அப்படிங்கும் போது மூணாவது என்ன பண்ணும், ரவுடி இறக்கணையா ஏட்டையாவை. துருஜுரோல் வந்து ஒரு கிளாசிக்கல் பிளேயர், சூப்பர் பிளேயர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல விக்கெட் கொடுத்தா துருஜுரோல இறக்கி விடு. இல்லைன்னா ஹெட்மயர் ஷானகாக்ல இடமே கிடையாதுயா. என்னையா பேத்துறீங்க? நம்பர் 3 ஹெட்மயர் வரணும். 4 and 5 அண்ட் துருஜுரோல். அப்படி போனீங்கன்னா அப்புறம் சுபம் தூபே இஸ் கோயிங் டு கம் as an impact sub. இந்த டீம் பெட்டரா இருக்கு. அவங்களுக்கும் போலிங் இட் ஹஸ் கம் வெரி வெரி வெல் ஃபார் ஜிடி. ஜிடியோட பிரச்சனை என்னன்னா நம்பர் 4ல ஆரம்பிக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரிங் மெல்யூ போலிங் எட்ஜ் ஆர்ஆருக்கு இருக்கிறதுனால அவர் நேரா போனாலும் பாராலேருந்து சவுதாக்கு ராயல்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேரா எப்படி போறாரு, நேரா போறாரா கோணலா போறாரான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். நானும் எட்ஜ் ஆர்ஆருக்கு தான் கொடுக்குறேன் சஸ்திகா. அவன் இவ்வளவு தூரம் சொன்ன நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசினா, நான் ஒரே சிம்பிள் ஆஸ்பெக்ட் பேசுறேன். ஜிடியோட கேம் அவங்க லாஸ்ட் 3 கேம் நீ பார்த்தா அவங்க வின் பண்ணிருக்காங்க. தேர் ஆன் வின்னிங் ரன் ஷுவர். ஆனா அந்த மொமெண்டத்தை நிறுத்தக்கூடிய ஒரு வென்யூ சவே மான்சிங் ஸ்டேடியம். ஏன் சொல்றேன்னா, முதல்ல இருட்டு, கும் இருட்டு, ஹை கேச்சிங் ஒரு பிரச்சனை. அங்க ஜெய்ப்பூர்ல இவங்க 2 கேம் ஆடி இருக்காங்க. அங்க போன உடனே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஐ ரியலி ஹோப் ஆர்ஆருக்கு நல்ல பேட்டிங் பிளாசிட் கண்டிஷன்ஸ் கிடைக்கும் நான் ஹோப் பண்றேன். அப்படி பிளாசிட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் கிடைச்சு ரஷீத் கான் பிளேல இல்லைன்னா இட் இஸ் அ ஷுவர் வின் ஃபார் ஆர்ஆர் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் கெஸ். ஏன்னா 200க்கு மேல போயிடுச்சு, 220 போயிடுச்சுன்னா ஜிடியோட பட்ஜெட்டை தாண்டிடுது. The moment it crosses 220, they are heavily reliant on Sai Sudarshan. Sai Sudarshan steady ஆடுவான். சுப்மன் கில் should up the ante. ஜாஸ் பட்லர் சவே மான்சிங்ல ஆடி இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ரோல். பட் இந்த 3 பேட்ஸ்மேனை வச்சு நீ 220 தாண்ட முடியுமா 230 அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் போலிங்கும் போட்டாங்க ஆர்ஆர் அப்படின்னா ஐ ஸ்டில் திங்க் ஆர்ஆர் ஹேவ் அ பிக் எட்ஜ் ஓவர் ஜிடி டுமாரோ அட் தட் வென்யூ. ஏன்னா எல்லாமே 160 170 தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க ஜிடி. அதனாலதான் கண்டிஷன்ஸ் குஜராத்லயும் கொஞ்சம் அலையற மாதிரி போலர்ஸ்க்கு ஹெல்ப்போட கொடுத்திருக்காங்க. So if RR, it is better they don't win the toss and bat first. அவங்க தயவு செய்து போலிங் போட்டோம் டாஸ் வின் பண்ணி. எதுக்குதான் டெல்லியோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க இன்ன வரைக்கும் புரியல. நான் சவே மான்சிங்ல பால் பெருசா திரும்பி விக்கெட் ஸ்லோ ஆகி, முதல்ல ஐபிஎல்ல செகண்ட் ஹாஃப்ல எந்த விக்கெட்டும் ஸ்லோ ஆகி நான் கேட்டதே இல்ல. சொல்றதுதான் ஸ்லோவே ஆறது கிடையாது. நைட் மேட்ச்ல இருந்து விக்கெட் நல்லா தான் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் பத்தி against it is going to be a huge risk to bat first. டிஎஸ்பி சார் பயங்கரமா போடுறாரு, ககீஸ்வர் அபாதா பயங்கரமா போடுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ ஹியர் தட் கிருஷ்ணா நீ பேன்னு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஐ திங்க் ஹி இஸ் இன் தி ரோட் ஆஃப் ரிகவரி. அர்ஷத் கானும் நல்லா தான் போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும் போது ரஷீத் கான் இருக்கிறதே தெரியல. ரஷீத் கான் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டால்வார்ட்ஸ் இன் திஸ் ஃபார்மேட். அவர் தேவையே படல. இன்னொரு பக்கம் பார்த்தா பனைமரத்துல பாதி இருக்காரு. ஓகே, ஃபிளைட்ல இருந்து 12,000 அடியில இருந்து பால் ரிலீஸ் பண்றாரு. ஜேசன் ஹோல்டர்னு பேரு. பால கையில வச்சுக்கையாருன்னா 10 அடியில இருந்து விடுறாரு. அப்புறம் என்ன ஹோல்டர், உன் பேர் ரிலீசர் தானே, எப்படி ஒன்னு ஹோல்டர்னு பேர் வைக்கிறாங்க? ஏயா சரி கேட்ச் பிடிக்கிறதுனால ஹோல்டர்னு சொல்றாரு என்ன தெரியலன்றதுனால இட் இஸ் கோயிங் டு பி அவங்க முதுகுல குத்திக்கிறது. டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஜிடியோட எடுத்தாங்கன்னா the advantage will shift. So whichever team is going to win the toss will definitely bowl first. It is going to be high scoring. when இன்னொன்னு சொல்றேன், 200 190 அடிச்சா even though GT has got good bowling attack, நாளைக்கு SSB chase ball due. Anything less than 200 Royals will chase.
GT's best chance is to bowl first and try and chase a score around 200. GT டாஸ் வின் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் மேல போகும். ஒருவேளை RR டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் bowling போட்டா RRக்கு நல்லாவே ஸ்கியூ ஆகும். 60-40 போயிடும் கேம். 60-40 65-35 போயிடும். டன். ஓகே, இப்போ இந்த கேமை பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு கேமை பத்தி நீங்க கொஞ்சம் பேசணும்னு வேற ஆசைப்படுறீங்க. டிசி எப்பெல்லாம் தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் சீரியஸா டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி ட்வீட் போட்டுட்டு இருக்கான் இவன் விடாம. ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஆமா, இப்ப போட்டுட்டு இருக்கான் டேவிட் மில்லரை விட்டதுதான் பெரிய தப்பு அப்படின்னு இப்ப போட்டுட்டு இருக்கான். டேவிட் மில்லர் எப்ப அந்த பால நான் வரல சிங்கிள் ஓடலன்னு சொல்லி அந்த மேட்ச தோத்தாரோ அப்பவே டிசியோட கேம்பெயின் டீரியல் ஆயிடுச்சு. அவன் இன்னி வரைக்கும் ட்வீட் போட்டுட்டு இருக்கான் காம்பினேஷனை பத்தி. எனக்கு ஏன் போடுறான்னு புரியும். ஏன் பீடா என்னாச்சு? அதாவது ஆஷா, நான் ஒண்ணே சொல்றேனே, இந்த ஐபிஎல்ல மட்டும் any team you work, you should never complain, because any team, any of the 10 teams, if looked after well, can go on and win the trophy. ஓகே, ஆனா 4 டீம் தான் நம்ம சொல்ல முடியும். நீங்களும் ஒரு 4 டாப் 5 சொன்னீங்க, நானும் ஒரு டாப் 5 சொன்னேன். அதுல 2 டனல் ஆயிடுச்சு ஆல்ரெடி, டிசியும் மும்பை இந்தியன்ஸும். ஆனா எனி டீம் கேன் ட்ரீம் ஆன் வின்னிங் ஐபிஎல். ஆனா இதை கொஞ்சம் யூஸ் பண்ணும், இதை யூஸ் பண்ணலன்னா கஷ்டம். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பார்ச்சுனேட்டா போயிடுச்சு. அதனாலதான் வைத்தறிச்சல போட்டுருக்க, நல்ல டீம் வச்சு இப்படி பாழா போயிட்டேடா அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, வைத்தறிச்சல் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு புரியுது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், there's nothing against anybody. அந்த டீம்ல நல்ல குவாலிட்டி இருக்கு சஸ்திகா, பட் they are a deflated unit. அந்த யூனிட்ல கான்பிடன்ஸே இல்ல, பார்த்தாலே தெரியுது. அதாவது ஒரு ஃபின் ஆலனால அக்சர் பட்டேலையும் குல்தீப் யாதவையும் தூக்கி அவ்வளவு ஸ்டாண்ட்ஸ் வெளில சொருக முடியுதுன்னா KL ராகுலாலையும் முடியும். அந்த பேட்டிங் லைனப்லயும் ஆள் இருக்கு. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அக்சர் பட்டேல் ஒரு ஷாட் அடிச்சாரு, ஹாஃப்வே பட்டு இப்படி போச்சு. ஏன்னா ஷாட்ல கன்விக்ஷன் இல்ல, ஏன்னா மைண்ட்ல டவுட், நிறைய சீட்ஸ் ஆஃப் டவுட்ஸ், நிறைய கான்பிடன்ஸ் போயிடுச்சு. சோ த டீம் இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் ஃபார் கான்பிடன்ஸ். எல்லா மேட்சும் இம்பாக்ட் சப்போ உள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்கு. பேட்டிங்லயே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா அந்த மாதிரி நிலைமையில தே ஃபைண்டிங் இட். விப்ரஜ்னிகாந்த் போன வருஷம் he had a season to remember. இந்த சீசன் இவனாடா அவன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் ஆடுறான். லுக்ஸ் நல்லா எல்லாம் போடலன்னு சொல்ல மாட்டேன், அவன் கான்பிடன்ஸ் மொத்தமா போயிடுச்சு. குல்தீப் யாதவ் கான்பிடன்ஸ் சுத்தமா காலி. அகைன் ஐ மீன் கான்பிடன்ஸ் காலினா ஐம் சேயிங், நீ அப்படி மேல கீழே யூஸ் பண்ணா ஒரு மேட்ச் அடி வாங்கினவனே சடனா 3 மேட்ச் நல்லா போடாத மாதிரி இருக்கும். சோ இது வந்து the team is looking down and out சஸ்திகா. I feel sorry for them. நல்ல பிளேயர்ஸ், பட் they are looking down and out. ஓகே, சரி, ஆல்ரைட். இப்போ இன்றைய கேம் பத்தியும் பேசியாச்சு, நாளைய கேம் பத்தியும் பேசியாச்சு. பட் பிளே ஆஃப்ஸோட வென்யூஸ் வந்து for the first time மாத்திருக்காங்க. சின்னசாமில இல்ல. குவாலிஃபயர் 1 is in Dharamshala and eliminator, and qualifier 2 is in New Chandigarh and finals is in Ahmedabad. இந்த வென்யூஸ் எல்லாம் நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துட்டு which team looks very intimidating. இப்போ நீங்க வந்து சொன்னீங்கல்ல தரம்சாலா எப்படி RCBக்கே எழுதின ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இந்த 4 வென்யூஸையும் வச்சு if you could say எந்த டீம் பயங்கர கான்ஃபிடன்ஸோட இருப்பாங்க இந்த ஒருவேளை டாப் 3க்கு பஞ்சாப், RCB and SRH போனாங்கன்னா all of them will back themselves in this venue. ஏன்னா தரம்சாலாவும் சாமா பாட்டா விக்கெட். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா பஞ்சாபுக்கு? முல்லன்பூரும் சரி, மொஹாலியும் சரி, தரம்சாலாவும் சரி, மூணுமே ஒரே சர்ஃபேஸ், ஒரே சாயில். ஆல்மோஸ்ட் சிமிலர் டைப் ஆஃப் கியூரேட்டர்ஸ் கூட they all use the same mechanism. சோ பஞ்சாபுக்கு அதுலயே ஆடி பழக்கம். சோ அவங்களுக்கு அந்த பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரனுக்குலாம் அது ஒரு மாதிரி படும். SRHும் ஞாபகம் வச்சுக்கோ, பஞ்சாப்ல போய் ஒரு டே கேம்ல 220 ரன் அடிச்சாங்க. அவங்க பேட்டிங்கும் ஒன்றும் கம்மி கிடையாது, வச்சு நவுத்துவாங்க அவங்களும். RCB அவனும் ஒன்னும் சொல்ல வேண்டியது ஒண்ணு சலைச்சது இல்ல. எந்த டீம் எல்லாம் பேட்டிங் பவர் ஹவுஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் குவாலிஃபயர் 1 to குவாலிஃபயர் 2 வரைக்கும் they are all going to be in good place. எந்த டீம்ஸ் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேம்ஸ், ஒரு GT குவாலிஃபயரா, SCSK குவாலிஃபயரா அப்படின்னா அவங்களுக்கு அந்த வென்யூஸ் பெருசா சூட் ஆகாது. ஏன்னா இட்ஸ் மேசிவ்லி ஹை ஸ்கோரிங் வென்யூ. பட் வேறஸ் RR போனான்னா அவனுக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் பேட்டிங் லைனப் இருக்கு, அவனுக்கும் ஒரு நல்ல சான்ஸ். ஸோ அவங்களுக்கு அது செட் ஆகும். அண்ட் பஞ்சாப் போன தடவை ஃபைனலிஸ்ட். ஸோ அவங்களோட ஹோம் வென்யூஸ்ல அதை கொடுத்துருக்காங்க குவாலிஃபயர் 2 வரைக்கும். பெங்களூர்ல ஃபைனல் ஹோஸ்ட் பண்ண முடியாதனால they've gone to Ahmedabad. ஓகே, பீடாக் நீங்களும் அதே தான் சொல்லுவேன். It's going to be Sunrisers Hyderabad. I somehow feel they're going to win their second title for one reason. அவங்க batting has never been a problem, the bowling has been a problem. Captain Cummins வந்த அப்புறம் all of a sudden different தெரியுது. இஷான் மலிங்கா யார்ல அது லசித்தே இஷான் அப்படின்றாரு அவரு. அதனால அவரு ஒரு பக்கம் அவர் இஷான்ன்றாரு, அந்த பக்கம் நம்பர் 3ல நான் கிஷான்னு ஒருத்தர் இருக்காரு. அதனால உங்களுக்கு வந்துட்டு இப்ப அந்த போலிங்கும் பெட்டரா இருக்கு. அந்த ஸ்பின்னர்ஸும் பார்த்து அந்த அஷ்துபே கொஞ்சம் அடி வாங்குறாரு, பட் ஐ ரேட் ஹிம். அந்த சிவாங் குமார் இஸ் a genuine wicket taker. ஒன் ஆஃப் பிரஃபுல் இங்கே சகிப் ஹுசேனோட ஸ்லோ டெலிவரிஸ்ல
பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்க bowling யூனிட் அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது பேட்டிங் யூனிட்ன்றதுனால ரைட் நவ ஐ ஃபீல் ஈவன் தோ ஐ ஸ்டில் ஃபீல் ஆர்சிபி will have a chance to defend their title. I'll put my money on SRH. அத நம்ம தான் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோமே. பேட் கமின்ஸோட ஆரஞ்ச் ஆர்மியை முடிஞ்சா புடிச்சு பாருங்கறாங்க. புடிச்சு பாருங்க. புடிச்சு பாருங்க எல்லாரும். இப்ப வந்து ரேபிட் ஃபயர் வந்து விளையாண்டலாமா? எப்பவும் போல. ஓகே. விளையாடுவோம். ஆமா, ரெண்டு பேரும் ரெடியா? ஓகே. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டுட்டேன். பட் யூசுவலா நான் வந்து சொல்லுவேன் யோசிக்க கூடாது, மடமடன்னு சொல்லிடணும். ஓகேவா? டாப் 3 எப்படியோ சொல்லிட்டீங்க. கேட்டிங்க போன தடவை டெல்லி ஆர்சிபில 38 6 அடிப்பானா அப்படின்னு இப்படின்னு எவனும் புட்டுக்க மாட்டான் அப்படின்னு 75 கால் அவுட் ஆனா. சரி கேட்டு தொலைங்க. என்ன கேட்டு தொலை அப்படின்றாரு. பரவாயில்ல விடுங்க அப்பா என்று அந்த கன்சிடரேஷன்ல வந்து உங்களை வந்து விட்டுடுறேன். ஓகேவா? ஆல்ரைட். முதல் கேள்வி, டாப் 4 ஃபார் தி பிளே-ஆஃப்ஸ். டக்குன்னு சொல்லுங்க. டாப் 4 PBKS, RCB, ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே. கிருஷ்ணா? சேம். Okay, 51 games done so far. Who's the one young bowling talent that has impressed you the most? P-Dog? ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும். டக்குன்னு சொல்லுங்க. சகீப் ஹுசைன். பிரின்ஸ் யாதவ். Okay. Young batter who has impressed you the most? P-Dog? அது ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்து தொலை மாட்டீங்களா? இல்ல இந்த வருஷம் மட்டும் தான் ஆடி இருக்கணுமா? இந்த வருஷம் மட்டும் தான். இந்த வருஷம் மட்டும் தானா? இப்பதான் ஃப்ரெஷா வந்திருக்கணும் அப்பனா? இல்ல. Anybody? Actually, yes. Oh. I'll still go with Salil Arora. Okay. இந்த வருஷம் தான் வந்திருக்கணுமா? அந்த மாதிரி யாரு? நான் பேரு எதுவுமே யார் புதுசா வந்திருக்காங்க? வைபவ் சூரியவன்ஷி ஆட்டாரு முன்னாடியே. SRHல சலீல் அரோரா இருக்கான். புதுசா வந்து சரி, அப்ப வைபவ் சூரியவன்ஷி எடுத்துக்கலாமா? 2 years, 2-3 years. Recent. Okay. 3 years வெச்சுக்கோ. அப்பனா நோ பிரெய்னர் வைபவ் சூரியவன்ஷி. Okay. Do you think CSK versus GT in Ahmedabad on May 21 will potentially be the last spot for the playoff? On the 4th spot fill பண்ற டீம். ஐயோ. நீங்களும் நோவா? Possibly. That's very good. Okay. P-Dog, 51 gamesல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண கேம் எது? ரொம்ப என்ஜாய் பண்ண கேம் அந்த சூப்பர் ஓவர் கேம் தான். To be very honest. Okay. நான் என்ஜாய் பண்ண கேம் வந்து PBKS SRH. எப்படி அவங்க SRH சேஸ் பண்ணாங்க PBKS, அது ரொம்ப என்ஜாய் பண்ணது கேம். ஓகே. இத்துடன் ரேபிட் ஃபயர் நிறைவடைகிறது. கேம் ஆஃப் த்ரோன்ஸும் நிறைவடைகிறது. Thank you very much both of you for joining us today. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.